வேதாந்த பாடல்கள் காணி நிலம் பாட்டு கலந்திடவே அங்கே ஓர் பத்தினி பெண் வேணும். எங்கள் கூட்டு களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேணும். அந்த காட்டு வெளியினிலே அம்மா நின்றன் காவலுற வேண்டும். என்றன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேணும். மகாகவி பாரதியார். ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பாசிப்பருப்பு பாயசம். ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். உங்களுக்கு டைம் இருந்தது அப்படின்னா இந்த பாசிப்பருப்பை நீங்கள் ஒரு தவால ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணி 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அந்த மாதிரி நம்ம பாசிப்பருப்பை வறுத்துட்டு செய்யும்போது இன்னும் அது நல்லாவே ஃப்ளேவர் கொடுக்கும். ஆனால் இப்போ உங்களுக்கு குயிக்கான சிம்பிளான மெத்தட் தான் சொல்கிறேங்கிறதுனால அந்த ஸ்டெப்பை நான் செய்யலை. டிரெக்டாக நான் வாஷ் பண்ணிட்டு பாசிப்பருப்பை ஊற வச்சாச்சு. ஊற வச்ச பாசிப்பருப்பை இப்போ நம்ம ப்ரெஷர் குக்கரில் மாற்றிக்கிட்டு 2 கப்புலேருந்து 3 கப் அளவு வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது அந்த பாசிப்பருப்பு நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா 5லேருந்து 6 விசில் விடலாம். அப்படி இல்லைன்னா மீடியம் ஃப்ளேமில் 15 நிமிஷம் விட்டால் போதும். நம்ம ஆல்ரெடி பாசிப்பருப்பு ஊற வச்சிருக்கிறதுனால இது குயிக்காகவே குக் ஆகிடும். அதே மாதிரி பாயசம்க்கு பாசிப்பருப்பு நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வரும். ஓகே, இப்போ குக்கர்லேருந்து விசில் வந்துருச்சு. பாசிப்பருப்பு எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பருப்பு சூப்பராக வெந்திருக்கு. ஸோ இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட பிளெண்டர் இருந்ததுன்னா நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மத்தில் கூட கடைஞ்சிக்கலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வேக வச்சதுனால இது நல்லா ஈஸியாகவே மேஷ் பண்ணிட முடியும். இப்போ அடுத்ததா வெல்லம் சேர்த்துக்கலாம். 1 கப் பாசிப்பருப்புக்கு நான் 2 கப் அளவு வெல்லம் சேர்த்துருக்கேன். ஸோ அது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வெல்லத்தை பொறுத்தது. சில வெல்லம் பார்த்தீங்கன்னாக்கா அது நிறைய இன்னும் 2-3 கப்பு சேர்த்தா தான் அந்த ஸ்வீட்னஸே கொடுக்கும். சில வெல்லம் கொஞ்சமாக போட்டாலே அது நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வெல்லமை நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ ஃபைனலாக இந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஸ்வீட்னஸ் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் வெல்லமும் சேர்த்து போட்டுக்கோங்க. அதே மாதிரி சில பேர் வெல்லம் பாகு காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா இங்கே பாசிப்பருப்போடு சேர்த்துப்பாங்க. அது எதனாலனா சில வெல்லம்லலாம் அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் இருக்கும். அதுக்காக அதை வடிகட்டுறதுக்காக அது பாகு காய்ச்சி அதுக்கப்புறமா சேர்த்துப்பாங்க. ஸோ நீங்கள் வாங்குகிற வெல்லம் ஓகேவா இருக்குது, நல்ல பிராண்டு தான் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் டைரெக்டாகவே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் உங்ககிட்ட குங்குமப்பூ இருந்ததுன்னா அதுவும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது இன்னும் ரிச் ஃப்ளேவர் கொடுக்கும். இல்லைனா நீங்கள் அதை ஃபைனல் ஸ்டேஜில் கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமா லோ ஃப்ளேம்லேயே அதை குக் பண்ணுங்க. ஹையில் வச்சாக்கா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம போட்ட வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் அப்படியே நல்லா மெல்ட் ஆகிட்டு கொஞ்சம் அப்படியே ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவு முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். உடைச்ச முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா முழு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கலாம். அதை அப்படியே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, இது சூப்பராக அழகாக ஃப்ரை ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக இதே பேன்லேயே 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் அப்படியே மெல்ட் ஆகிட்டு கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவு காய்ந்த திராட்சை சேர்த்துக்கலாம். இதே மாதிரியே உங்ககிட்ட பாதாம் பருப்பு இருந்துச்சுன்னா கூட அதை கூட நீங்கள் வறுத்துட்டு இதோட சேர்த்துக்கலாம். கேஷ்யூஸ் இல்லை அப்படின்னா பாதாம் சேர்த்துக்கலாம். பாதாம் கேஷ்யூஸ் ரெண்டுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல, காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சே நம்மளால் சூப்பராக செய்ய முடியும். இப்போ முந்திரியையும் காய்ஞ்ச திராட்சையும் சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. அதை இப்போ நம்ம பாசிப்பருப்பு நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் இல்லையா, வெல்லம் பாசிப்பருப்பு எல்லாமே, அதோட இதை சேர்த்துக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு தடவை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஏலக்காய் பவுடர் இன்னும் கொஞ்சம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஃபைனலாக அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/4 கப் இல்லைன்னா 1/3 கப் துருவின தேங்காவை அதோட சேர்த்துக்கலாம். அந்த ஹீட்லையே அப்படியே அதை ஒரு குயிக்காக ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவு இல்லை அதுக்கும் கம்மியாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்டெப்பு ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம கோயிலுக்காக எடுத்துகிட்டு போகிறோம், இல்லை பூஜைக்காக இல்லை விரதம்காக இதை செய்கிறோன்னா உப்பு சேர்க்க வேணாம். அது ஆப்ஷனல் தான். உப்பு சேர்க்கறதுனால அந்த ஸ்வீட்னஸை கொஞ்சம் அப்படி அதிகம் பண்ணி காமிக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான்.
பாசிப்பருப்பு பாயசம் சூப்பர் எம்மியா டெலிஷியஸா ரெடி ஆயிடுச்சு. இதோட ஃபைனலா சர்வ் பண்றதுக்கு முன்னாடி 1 டீஸ்பூன் அளவு நெய் அதோட சேர்த்துட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணோம்னா சூப்பர் எம்மி டேஸ்டியா இருக்கும். பாசிப்பருப்பு நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால நம்ம கட் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. அதே மாதிரி இது வயிறு புண்ணுக்கெல்லாம் வந்துட்டு பாசிப்பருப்பு அதிகமாக சேர்த்துக்கிட்டோன்னா சீக்கிரமாக சரியாயிடும். அதோட இதில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, பி விட்டமின்ஸ் இருக்குது, அயன், மெக்னீஷியம், பொட்டாசியம், இது மாதிரி நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இந்த பாசிப்பருப்பில் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கு வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் பாசிப்பருப்பை பாயசமாகவே செஞ்சு கொடுக்கலாம். ஏன்னா இதில் நம்ம ஒயிட் சுகர் சேர்க்கல, வெல்லம் தான் சேர்த்துருக்கோம். வெல்லமில் நிறைய அயனும் இருக்குது. இதில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி இது பிளட் சுகர் லெவலையும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.